பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி வந்தது. உடனடியாக அந்த செய்தி அழிக்கப்பட்டு விட்டது சமூக வலைதளங்களில் இருந்து. அது என்னவென்றால், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக வெளிப்படையாக தனக்கு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் தன்னுடைய இராணுவ ஆலோசகர்கள், பென்டகனுடைய முக்கியமான அதிகாரிகளோடு ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். அது என்ன? இந்த யுத்தத்தில் என்னை தள்ளிவிட்டதே ஜேடி வான்ஸ், அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அவர் ஜேடி வான்ஸ் மேல் கடும் கோபத்தில் இருக்கிறார். தவறான தகவல்களை கொடுத்து இந்த யுத்தத்தில் தன்னை தள்ளிவிட்டதே ஜேடி வான்ஸ் என்பதை அப்பட்டமாக போட்டு உடைத்திருக்கிறார். அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன தெரியுமா? RSSக்கு எப்படி இதிலே தொடர்பு வருகிறது தெரியுமா? இஸ்ரேல் யார் மூலமாக எவ்வளவு பெரிய லாபியை பண்ணியிருக்காங்க, RSS எவ்வளவு பெரிய லாபியை பண்ணியிருக்காங்க. RSS இடம் பணம் வாங்காத அமெரிக்க எம்பிக்களே கிடையாது. என்னமோ ஏதோ ஒரு அமைப்பு, மத சுதந்திரத்திற்கான அமைப்பு RSS தடை பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிச்சான். இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி வரை, அமெரிக்காவுடைய இராணுவ ஆலோசகர் வரை, CBI FBI ஆலோசகர் வரை, அதிகாரிகள் வரை RSS ஊடுருவி இருக்கிறது. அதாவது இந்தியர்கள் இருக்கிறார்கள். இந்த விஷயத்தை அவர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து அடிமேல் அடி விழுந்த உடனே, ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அடி விழுந்த உடனே, USS ஜெரால்ட் ஃபோர்டு அங்கே அமெரிக்க சோல்ஜர்கள் போர் புரிய மாட்டேன் என்று கிளம்பின உடனே, நேட்டோ படைகள் ஈராக்கிலிருந்து அவங்க இங்கிருந்து கிளம்பி நாங்க போர் புரிய மாட்டோம்னு சொல்லிட்டு ஈராக்கை விட்டு கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இப்படியெல்லாம் தன்னுடைய கையை மீறி விஷயங்கள் போறதை பார்த்துட்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் தனக்கு பின்னால் தன்னை கவிழ்ப்பதற்கு இந்த துணை ஜனாதிபதி ஏதோ செய்கிறார் என்ற ஒரு சந்தேகத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கிறார். இந்த நெருக்கடிகள் தாங்க முடியாமல் தான் ராஜினாமா செய்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஜேடி வான்ஸ் அந்த பதவிக்கு வந்துடுவாரு, ஜனாதிபதி பதவிக்கு. இந்த மாதிரி குறுக்கு புத்தி, இந்த மாதிரி குள்ளுகப்பட்ட வேலையெல்லாம் சொல்லி கொடுக்கிறது யாருன்னா RSS. அந்த RSS எங்கே இருக்குன்னா, ஜேடி வான்ஸ் அவர்களுடைய மனைவி ஒரு இந்தியர், அப்பட்டமான RSS சங்கி பெண், உஷா வான்ஸ். அந்த அம்மா பேரு உஷா வான்ஸ். காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அவங்க, அந்த அம்மா தன்னுடைய கணவனை கூட்டிக் கொண்டு வந்து இந்தியாவில் என்னென்ன சாங்கியங்கள் இருக்கிறோ, அந்த சங்கி முறைகள் இருக்குதோ அந்த முறைகளை எல்லாம் செஞ்சுட்டு அந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை எல்லாம் அனுஷ்டித்து விட்டு தான் அவங்க போனாங்க. அந்த அம்மா RSS ஒன்று தன்னுடைய ஆட்களை உள்ளுக்கு அனுப்புவான் நேரடியா, அல்லது ஏற்கனவே இருக்கிற ஆளுகள் மத்தியில அவங்களுக்குள்ள போய் தன்னுடைய வேலையை காட்டுவான். இப்பொழுது இந்த RSS எப்படி செய்திருக்க கூடும் என்றால், இஸ்ரேலுக்கும் RSSக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால தானே நம்ம பிரதமர் ஓடி போய் யுத்தத்திற்கு முதல் நாள் அப்பா தேசம்னு சொல்லிட்டு வந்தார். இஸ்ரேல அப்பா தேசம் இன்றைக்கு அடி வாங்குறது போக வேண்டியதானே? அப்பா தேசம் அடி வாங்கையில் போய் மகன் தேசம் போய் நிற்க வேண்டியதானே? ஆக அப்பா தேசம் என்று சொல்லிவிட்டு வந்தார். ஆகவே பிரிக்க முடியாத பெரிய இணைப்பு, பிணைப்பு இதெல்லாம் இருக்குது அவங்களுக்குள்ள, இஸ்ரேலுக்கும் இவர்களுக்கும், இந்த பாரதிய ஜனதா சங்கி கும்பலுக்கும் இடையில். அப்படி ஒரு சங்கி தான் இந்த உஷா வான்ஸ். ஆக இஸ்ரேல் லாபி பல இடங்களில் பல விதங்களில் லாபி செய்தாலும் ஒரு துணை ஜனாதிபதி மனைவியை வைத்து லாபி செய்வது மிக எளிது. ஆக உஷா வான்ஸ் தான் இந்த வேலையை செய்திருக்க முடியும். தன்னுடைய கணவனை தூண்டிவிட்டு எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி யுத்தத்தில் இழுத்து விட்டால், இந்த மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும், இஸ்ரேல் யுத்தத்தை இழுக்க சொல்லி, யுத்தத்தில் அமெரிக்காவை இழுத்து விட சொல்லி ஒரு 2 நாள்ல முடிச்சிடும் ஈரான் கதையம்னு சொல்லியிருக்கலாம், தைரியம் சொல்லியிருக்கலாம் உஷா வான்ஸுக்கு, நீங்க எப்படியாவது இந்த யுத்தத்தில் இது பண்றதுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி.
அது போக ஆர்எஸ்எஸ் என்ன செய்திருக்கலாம் என்றால், இந்த யுத்தத்தில் அமெரிக்கா குதித்தால், வெற்றி பெற்றால் அது அமெரிக்காவிற்கு லாபம், பெரிய பெயர், மிகப்பெரிய லாபம். சர்வதேச அளவில் அமெரிக்காவிற்கு நிகர் யாரும் இல்லை என்று வந்துவிடும். கல்ஃப் முழுவதுமே அமெரிக்காவுடைய காலடியில் வீழ்த்தப்படும். ஆகவே வெற்றி பெற்றால் அப்படி, தோல்வி அடைந்தால் கடும் நெருக்கடிகளை கொடுத்து ட்ரம்பை ராஜினாமா பண்ண சொல்லிடலாம். அதன் பிறகு ஜேடி வான்ஸ் தான் அங்கே ஜனாதிபதி. அப்ப ஆர்எஸ்எஸ் நேரடியாக அமெரிக்காவை ஆளுகிற வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அவன் தான் பொண்டாட்டி காலடியில தான் எனக்கு விழுந்து கிடக்குறாங்க. இந்த அம்மா துளசி கப்பாடுன்னு துளசி அவங்க அதாவது பேரை ஈஸியா மாத்திருக்காங்க. துளசி கப்பாடு, துளசி தான் உன் பேரு. துளசி கப்பாடு தான் அந்த FBI ஒரு உயர்தர பதவியில் இருக்காங்க அந்த அம்மா. அதன் பிறகு பட்டேல்னு ஒருத்தர், இன்னொரு CIA இந்த மாதிரி இதுல பெரிய அளவில் இருக்காரு. அப்புறம் விவேக் ராமசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய சங்கிகள் இருக்காங்க, RSS கும்பல் இருக்கிறாங்க. ஆகவே RSS-ஐ ஒழித்து கட்டி விடுவோம். RSS-க்கு தடைங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். RSS இந்த இந்திய எம்பிக்கள் மூலமாக, இந்திய அரசியல்வாதிகள் மூலமாக உள்ளே ஊடுருவி, RSS கிட்ட இருக்கிற பணம் அமெரிக்காவுக்கிட்டே கிடையாது, அமெரிக்க பணக்காரர்கள்கிட்டே கிடையாது. ஆகவே எங்கெங்கெல்லாம் ஊடுருவ முடியுமோ ஊடுருவி பணத்தை வாரி இறைத்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி அமெரிக்க எம்பிக்களை விலைக்கு வாங்கியாச்சு. ஏற்கனவே ஒபாமாவை விலைக்கு வாங்கியாச்சு. ஒபாமா தன்னுடைய ஓட்டு பாக்கெட்டில் இன்றைக்கும் அனுமார் சிலையை போட்டுக் கொண்டிருக்கிறார் ஒபாமா. பராக் ஒபாமாவை தான் சொல்றேன். ஆகவே RSS எங்கெல்லாம் ஊடுருவ முடியுமோ ஊடுருவி அமெரிக்கா எம்பிக்களில் முக்கால்வாசி பேரை விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள். எந்த நேரமும் அவங்களுக்கு கை செலவுக்கு பணம் வேணும்னா RSS கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறார்கள். ஆகவே ஜேடி வான்ஸுடைய மனைவி உஷா வான்ஸ் தன்னுடைய கணவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தலையணை மந்திரம், குறிப்பாக சொல்லுவதென்றால் தலையணை மந்திரம் ஓதி, தலையணை மந்திரத்தை ஓதுறான்னு ஓதி, டெய்லி ஓதி அவன் தலையை கழுவி யுத்தத்தில் இழுத்து விட்டாச்சு. இப்பொழுதுதான் ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாக போட்டு உடைத்திருக்கிறார். இந்த ஜேடி வான்ஸால நான் கேட்டேன், இவன் தான் என்னை யுத்தத்தில் குதிக்க சொன்ன அப்படின்னு. அடா ட்ரம்ப், ஜேடி வான்ஸுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாரியா? RSS தாயா பின்னாடி இருக்குது. ஜேடி வான்ஸை இயக்குவதே RSS தாயா. அவர் முதலே துணை ஜனாதிபதி பதவியில் இருந்து எடுத்தா நீ தப்பிச்சுக்கலாம். இன்னும் குறையுள்ள இனி வரக்கூடிய காலங்களில் அமெரிக்க ஜனாதிபதியாக தொடரலாம். மற்றபடி இந்த துணை ஜனாதிபதியை வைத்திருந்தால் சைலண்ட் கில்லர், சைலண்டா அடிச்சிருவான். யாரு? ட்ரம்பை வெளியேற்றிவிட்டு அந்த பதவிக்கு, அமெரிக்காவுடைய உயரிய ஜனாதிபதி பதவிக்கு வந்துருவாரு ஜேடி வான்ஸ். அப்ப என்ன, RSS வேலை மிக எளிதாகிவிடும். உஷா வான்ஸை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அமெரிக்காவில் எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. இது மகாபாரதத்தில் ஒரு கதை வரும். நல மகாராஜாவை கார்கோடகன் தீண்டிருச்சுன்னு சொல்லுவாங்க. நல மகாராஜாவை கார்கோடகன் தீண்டி அந்த விஷம் அவன் உடம்பு முழுவதும் ஏறி அவனுடைய தோற்றமே மாறி மறைந்து குள்ளனா ரொம்ப அருவருப்பாக அசிங்கமாக, அதன் பிறகு சமையல்காரன் வேலைக்கு போயிடுவான் அவன் நலம். அப்படித்தான் அமெரிக்க துணை ஜனாதிபதியையும் RSS உடைய விஷம் தீண்டி இருக்கிறது. பெரும்பாலான எம்பிக்களை RSS விஷம் தீண்டி இருக்கிறது. விஷம் தலைக்கேறி இருக்குது இவங்களுக்கு. ஆகவே அமெரிக்காவிலிருந்து இந்த RSS மேல நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் யாரும் வைத்திருந்தா அதையெல்லாம் விட்டுருங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம், இந்த RSS-ஆல் பாதிக்கப்பட்டு விஷக்கடிக்கு ஆளான இந்த அமெரிக்க எம்பிக்கள், ஒட்டுமொத்த அமெரிக்கா இன்றைக்கு யாரால அடி வாங்குதுன்னா ஈரான் என்ற பூசாரியிடம் சவுக்கடி வாங்கி கொண்டிருக்கிறது. ஈரான் தான் இன்றைக்கு அடிச்சு நொறுக்கிறார். உன் மானம் மரியாதை எல்லாம் போச்சு. அமெரிக்கா பெரிய வல்லரசு என்ற பெரிய பேரை வச்சுக்கிட்டு உலக நாடுகளை மிரட்டி கொண்டிருந்தார். நீ ஒரு காலத்துல நல்ல நாடாக இருந்தது அமெரிக்கா. நல்ல மனிதர்கள் இருந்தார்கள். ஜான் எஃப் கென்னடி இருந்தார், ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் எஃப் கென்னடி, மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், நிறைய அமெரிக்க ஜனாதிபதிகள் நல்லவர்கள்லாம் இருந்தாங்க நிறைய பேர். ஜிம்மி கார்ட்டர் கூட அந்த வரிசையில் சேர்க்கலாம். அதன் பிறகு யாரையும் சேர்க்க முடியாது. ஒபாமா அவங்களையெல்லாம் சேர்க்க முடியாது.
இவர்கள் எல்லோருமே RSSனுடைய விஷத்தீண்டலுக்கு ஆட்பட்டு விட்டார்கள். அமெரிக்கா முழுவதும், அமெரிக்க செனட் முழுவதும் RSSனுடைய விஷம் தீண்டி பரவ இருக்கிறது. ஆகவே அமெரிக்க மக்கள் மேல் நமக்கு மதிப்பு இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அமெரிக்கா ஒரு நல்ல நாடு, அருமையான நாடு. அறிவாளிகளுக்கு, முயற்சி உள்ள மனிதர்களுக்கு உடனடியாக அங்கீகாரம் அளிக்கின்ற நாடு. ஆனால் அந்த நாட்டில் உள்ள செனட்டர்கள், எம்பிக்கள் அத்தனை பேரையும் RSS என்ற விஷம் தீண்டி இருக்கிறது. அதனால ஈரானுக்கிட்ட அடி வாங்கிட்டு அமெரிக்கா. இந்த ஜேடி வான்ஸ் தொடர்ந்து என்னென்ன தகிடுதத்த வேலைகளை எல்லாம் செய்து ட்ரம்பை காலி செய்ய முற்படுவார் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஜேடி வான்ஸ் ஒரு அபாயகரமான மனிதர் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் தெரிந்து கொண்டார். இனி அவர் டொனால்ட் ட்ரம்ப் சுதாரிச்சுக்குவார். இந்த ஆளு தான் என்னை யுத்தத்தில் இழுத்து விட்டான்னு சொல்லி வெளிப்படையாவே சொல்லிவிட்டார். அதன் பிறகு அந்த செய்தி நீக்கப்பட்டு விட்டது. ஜேடி வான்ஸினுடைய பின்னணி எல்லாத்தையும் அவர் அலசி ஆராய்கின்ற பொழுது இந்த உண்மைகள் எல்லாம் வெளிப்படும். ஆகா, நம்மளை கவுத்தது RSS அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிடுவார். எங்க பாருங்க, RSS வெளிப்படையாக ஆயுதம் ஏந்தி வரமாட்டான், ரத்தம் சிந்த மாட்டான், கம்பு எடுத்துக்கிட்டு வரமாட்டான், நேருக்கு நேர் மோத மாட்டான், ஆண்மையோடு அவன் எதையும் பண்ண மாட்டான். ஆனால் கூட்டி கொடுப்பான். கூட்டி கொடுத்து, காட்டி கொடுத்து, என்னென்ன செய்யணுமோ செய்து உயர் பதவிகளில் இருப்பவர்களை வளைத்து வைத்துக் கொண்டு தன்னுடைய கொள்கையை நிலைநாட்ட பார்ப்பான். அப்படித்தான் அமெரிக்காவிலும் ஆகியிருக்கிறது. தொடர்ந்து இந்த RSSனுடைய விஷம் இறங்க வேண்டும் என்றால் ஈரானுக்கிட்ட அடி வாங்கி, ஈரானிடம் சாட்டையடி வாங்கினால்தான் இவர்களுடைய RSS விஷம் இறங்கும். மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.